போன பாடத்துல நம்ம எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்றது, ஆல்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பாடத்துல வந்து நம்ம வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னா என்ன, டெட்டார்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, சிஜிஎஸ்டினா என்ன, எஸ்ஜிஎஸ்டினா என்ன, ஐஜிஎஸ்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சன்ட்ரி டெட்டார்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க பாடத்துக்கு போகலாம். நம்ம இப்போ வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸ்ங்கிறது நம்ம வந்து பொருளை வந்து அவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து செக் மூலியமாவோ அல்லது கேஷாகவோ நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டை வந்து நில் பண்ணிடுவோம். அவங்கள வந்து கிரெடிட்டர்ஸ். இப்போ வந்து டெட்டார்ஸ்னா நம்ம வந்து சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து வாங்கின பொருளை வந்து டெட்டார்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுவோம். அவங்ககிட்ட இருந்து செக்காகவோ அல்லது கேஷாகவோ அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வர வச்சுக்குவோம். இவங்க ரெண்டும் வந்து சண்டே கிரெடிட்டர்ஸ் அண்ட் சண்டே டெட்டார்ஸ். இவங்களை வந்து நம்ம லெஜர் படி கிரியேட் பண்ணி இவங்களை வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டேலியில் வந்து கிரியேட் ஆல்டர்ங்கிற ரெண்டு ஐக்கானை பார்க்கலாம். கிரியேட்ங்கிறது ஒரு லெஜர் வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணோம்னா அவங்களோட நேமை கிரியேட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பில் போட முடியும், ஒரு இன்வாய்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பொருளை சேல் பண்ணுறோம். அப்படி சேல் பண்ண போகும்போது அவங்க நேமை கிரியேட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து லெஜரை வந்து கிரியேட் பண்ணணும். இப்படி பண்ணாதான் அவங்களோட ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ வந்து டேலியில் வந்து டிஃபால்ட்டாக வந்து 2 லெஜர் இருக்கும். அந்த லெஜர் வந்து எப்படி என்னென்ன லெஜர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆல்டரில் போகணும், ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி லெஜரை ஓப்பன் பண்ணணும். லெஜரை ஓப்பன் பண்ணோம்னா கேஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வர அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து லெஜர்லாம் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணாதான் ஒவ்வொரு லெஜர்லேயும் போயிட்டு அவங்களுக்கு கொடுக்குற அவங்கள்ட்ட இருந்து வாங்குற பர்ச்சேஸையோ நம்ம அவங்களுக்கு பண்ணுற சேல்ஸையோ அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம பேமெண்ட்டு அவங்கள்ட்ட இருந்து பெற வந்து ரெசிப்ட், அதாவது அவங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட்டு, இது எல்லாத்தையும் என்ட்ரி போடணும். அப்படி என்ட்ரி போட்டால் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ எப்படி சண்டே கிரெடிட்டார்ஸ் சண்டே டெட்டார்ஸ் லெஜர் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ கிரியேட்டில் போய்க்கிறோம், லெஜரில் போயிடணும். இப்போ வந்து ஏபிசி கம்பெனி அவங்க வந்து சண்டே கிரெடிட்டார்ஸ் அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ அவங்களோட நேமை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அவங்க என்ன குரூப் கீழே வருவாங்க, சண்டே கிரெடிட்டார்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் பில் பை பில் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் வந்து 1 டே கொடுத்துக்கிறேன். மெயின்டைன் பில் பேலன்ஸ் பில் பை பில்லுங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம், அந்த இன்வாய்ஸ் என்ட்ரி பண்ணுவோம். அந்த இன்வாய்ஸுக்கு அகேன்ஸ்டா பேமெண்ட் பண்றதுக்காக அது நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். அது கொடுத்தா அதுக்கு அகேன்ஸ்டா பேமெண்ட் வந்து கேட்கும், நம்ம கொடுத்து நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ அவங்க அட்ரஸ் இருந்துச்சுன்னா அட்ரஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிறேன். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு செலக்ட் பண்ணாதான் அதுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 டேக்ஸ் எடுக்கும். இப்போ வந்து வேற அதர் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணா ஐஜிஎஸ்டிங்கிற டேக்ஸ் எடுக்கும். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி பத்தி நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ லெஜர் கிரியேஷன் மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ரெகுலர்ல போய் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா அன்ரிஜிஸ்டர்ல கொடுக்கணும். ரெகுலருங்கிறது ஜிஎஸ்டி நம்பர் உள்ள பாத்தீங்க, அன்ரிஜிஸ்டருங்கிறது ஜிஎஸ்டி நம்பர் இல்லாம இப்ப நம்ம போய் ஒரு பொருள் வாங்குறோம், இப்ப நம்மளுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அன்ரிஜிஸ்டர்ல கொடுத்துரும். இப்போ வந்து ஏபிசி கம்பெனி இவங்களாம் வந்து கம்பெனி, அதனால அவங்க ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அதனால அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சண்டே டெட்டார்ஸ் நம்ம வந்து பொருள் ஒருத்தவங்களை சேல் பண்ணுவோம்ல, அவங்களோட லெஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிரீன்ங்கிறது வந்து சண்டே டெட்டார்ஸ். சண்டே டேட்டாஸ்க்கு ஷார்ட்டாக வந்து எஸ்பின்னு கொடுத்துக்கிறேன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து உங்களோட குரூப் வந்து சண்டே டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். மெயின்டைன் பில் பேலன்ஸ் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் கிரீன் பீரியட் வந்து 1 டே கொடுத்துக்கிறேன். இப்போ ரெகுலருங்கிற இடத்துல அன்ரிஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது, அதனால வந்து அன்ரிஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஜிஎஸ்டியை பற்றி சின்ன எக்ஸ்பிளனேஷன் தர்றேன். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 2017 ஜிஎஸ்டிங்கிறத டேக்ஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி வேட் தான் இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டியில் வந்து 3 வகையான வகை இருக்கு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இப்போ வந்து
இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குறீங்கல்ல, அதுல இன்ட்ரா ஸ்டேட், இன்டர் ஸ்டேட்ன்னு 2 இருக்கு. இன்ட்ரா ஸ்டேட்னா நம்ம தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே சேல் பண்ணோம்னா, இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணோம்னா இன்ட்ரா ஸ்டேட்ல வரும். இப்போ தமிழ்நாட்ட விட்டு வெளியில, இப்ப கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு அதர் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் ஓகே தான். அதர் ஸ்டேட்ல வந்து நம்ம சேல் பண்ணாலோ, பர்ச்சேஸ் பண்ணாலோ இன்டர் ஸ்டேட், அதாவது அவுட் சைடு தி ஸ்டேட் அதுக்குள்ள வரும். இப்ப சிஜிஎஸ்டிங்கிறது வந்து சென்ட்ரல் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் டேக்ஸ், ஐஜிஎஸ்டிங்கிறது வந்து இன்டகிரேட் ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு இடையில வந்து ரெண்டுக்கும் வந்து பொதுவாக பிரிச்சு கொடுக்கப்படக்கூடிய டேக்ஸ். இப்போ வந்து நீங்க அதர் ஸ்டேட் அதுல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஐஜிஎஸ்டி டேக்ஸ் மட்டும் தான் வரும். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வராது. இப்போ வந்து வித்தின் த ஸ்டேட், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலோ அல்ல சேல்ஸ் பண்ணீங்கனாலோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிங்கிற 2 டேக்ஸ் வரும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பொருளுக்கு வந்து 18% டேக்ஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து சிஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் டேக்ஸுக்கு வந்து 9%, எஸ்ஜிஎஸ்டி வந்து 9% சொல்லி 18% டேக்ஸா ரெண்டா பிரிச்சு நம்ம காமிப்போம். அதே இது வந்து அவுட் சைடு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணாலும் ஐஜிஎஸ்டிங்கிற டேக்ஸை வந்து நம்ம ஒரே தான் 18%ஆ போட்டு காமிச்சிருவோம். அது வந்து சென்ட்ரலுக்கு அவங்களுக்கு போயிட்டு அவங்க வந்து அந்த டேக்ஸை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து திரும்ப வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா புரியும்.